Hello students, 11th history public examக்கு important 2 marks and 3 marks 5 mark questions என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th historyக்கு வீடியோ போட சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸா எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்பயோ உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ஹிஸ்ட்ரிக்கான வியூஸ் ரொம்ப கம்மியாக வரும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் நான் வந்து அந்த வீடியோவை போடாமல் அதை விட முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து முடிஞ்ச வரையும் உங்களோட கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தொடர்ச்சியாக 12க்குமே வந்து 11க்கான ஹிஸ்ட்ரி வீடியோ கண்டிப்பாக போட போகிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 11th ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு டோட்டலாக வந்து 90 மார்க்ஸ் எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ 90ல் எப்படி ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ச்சியாக அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை என்னால் முடிஞ்ச வரையும் 1 or 2 டேஸில் முடிஞ்ச வரையும் 100% கண்டிப்பாக போடுறேன். இம்பார்ட்டன்ட் மேப் பிளேசஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு சிலது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக மேப்பில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும். சயின்ஸ் குரூப் தான் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி படிக்கிறவங்கலாம் வந்து வீக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நானுமே ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி தான் எடுத்து படித்தேன் என்னோட மேஜர். ஸோ அதே மாதிரி நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஸோ என்ன வந்து நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் போட மாட்டீங்களா, சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும் தான் போடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கோபம் வந்து காத்தகமாக என்னோட கமெண்ட்ல வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. கண்டிப்பாக எனக்கு எல்லா மாணவர்களுமே முக்கியம்தான். சரி, 90 மார்க்ஸில் எப்படி நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 மார்க்கில் உங்களுக்கு வந்து ஒரு 20 மார்க்ஸ் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் கேட்டுறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 70 மார்க்ஸில் 2 மார்க் கொஷின்ஸ், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் அந்த 5 மார்க்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மேப்பும் வந்துடுது. ஸோ ஆப்ஷனில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுத போகிறீங்க, எந்தெந்த 5 மார்க்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எழுதலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனில் எதெல்லாம் படித்தோன்னா நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். 11th ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது. சரிங்களா? இந்த 90 மார்க்ஸில் 21 மார்க்ஸ் போக 70 மார்க்ஸ்க்கு நம்ம எப்படி 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஷின்ஸ், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஷின் வந்து 7 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 14 மார்க்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாப் மோஸ்ட் கோல்டன் கொஷின் 2 மார்க்ஸில் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ், லிஸ்ட் அவுட் த கார்பரேட் என்டர்பிரைசஸ், ஹூ இஸ் அ ஸ்லீப்பிங் பார்ட்னர், write any 2 advantages of MNCs, what are the services included in service business, write a short notes on debit card, what is ethical responsibility, what are specialty stores, what are the types of impossibility of performance, give the assessment year for taxation of income earned during 2022-23 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஓல்டு ஸ்டோனேஜ், பேலோலித்திக் பீரியட், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து லிட்ரேச்சர் ஆஃப் வேதிக் ஏஜ், அது நல்லா பாருங்க. அடுத்து டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஜனபதாஸ் அண்ட் மகாஜனபதாஸ், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டிட் பிம்பிசாரா extend the territory of Magadhan Empire, very important. Make a list of the following items exported to Rome from India. அதே மாதிரி இந்தியா ஃப்ரம் இது வந்து மிஸ் ஆயிருக்கு, இது மட்டும் இம்போர்ட்டட். அது கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. வாட் டு யூ நோ அபவுட் ஹன்ஸ், highlight the significance of Nalanda University during the Pala dynasty. What are the sources for the study of prehistoric period? What do you know of the Iron Age in India? What is the core of Mahavir's teaching? What is meant by the term Yavanam? What are the epigraphical sources for the study of Harsha's empire? What do you know of the Battle of Sri Purambiyam? What are the titles assumed by Rajendra I, first Rajendra? What were Ramananda's teachings? Distinguish between presidency and write a short notes on the Ashtadigajas. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 14 out of 14 2 மார்க்ஸில் அச்சீவ் பண்ண முடியும்.
எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் 2025க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை எதையுமே மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. ஸோ அழகாக வந்து 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி 21 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். எல்லாமே டாப் மோஸ்ட் கோல்டன் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 2025 பப்ளிக்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் மருவூர் பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம். வாட் இஸ் மீன் பை ஃபாரின் கம்பெனி? ரைட் எனி 3 இந்தியன் MNCs. What is e-banking? Define insurance. Define business finance. Explain any 3 disadvantages of FDI. Who can demand performance? What is CGST? Income tax is an indirect tax. True or false? Explain. What do you know about the faith and belief system of the Harappans? Belief. Briefly describe the Chalcolithic culture of South India. Analyze the factors responsible for the rise of towns and cities in the Ganges plain. Comment on the scientific advancement made during Gupta's period. Who assumed the title Second Alexander? நெக்ஸ்ட் பாருங்க சர்தாஸ் துக்காராம், இது வந்து அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது மன்சப்தாரி சிஸ்டம் ஆஃப் அக்பர், அது முக்கியமான ஒரு கொஸ்டின். தரங்கம்பாடி வெரி இம்பார்ட்டன்ட். அகமதியா மூவ்மெண்ட் கண்டிப்பா படிங்க. குருநானக் கண்டிப்பா படிங்க. வாட் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் மிடில் பெலோலித்திக் ஏஜ். அடுத்து வந்து iron in clearing the forest critically. What do you know of Ashoka's campaign? Very important. Kalinga. Why Karikala was called the greatest of early Chola rules. அடுத்து write about the administrative divisions of Gupta Empire. What were the reason for the military raids of Muhammad of Ghazni in India? What were the taxes collected during the Chola period? Mention the European factories established during the Mughal rule. Write a note on M.G. Ranade. Write a note on trade war system. இந்த கொஷின்ஸ் எல்லாம் போட்டவுடனே, இந்த வீடியோ பார்த்தவுடனே இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு மட்டும் தான் வருமா, பப்ளிக் வராதா அப்படின்னு கேட்க வேண்டாம். இது முழுக்க 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 பப்ளிக் எக்ஸாமுக்கும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனுக்கும் சேர்த்து மொத்தமாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க ஹிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ்க்கும் இதுலேருந்து வரும், செகண்ட் டிவிஷனுக்கும் வரும், அதே மாதிரி பப்ளிக்கும் வரும். ஸோ முடிஞ்ச வரையும் எல்லாமே மிஸ் பண்ணாமல் படிங்க. 21க்கு 21 3 மார்க்ஸில் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வந்து வித் சாய்ஸ்லையும் சரி வித்தவுட் சாய்ஸ்லையும் உங்களால் இதை படிச்சிட்டிங்கன்னா அட்டன் பண்ண முடியும். இது மட்டும் படித்தா போதுமான்னு கொஸ்டின் கேட்காதீங்க. உங்களால் இதையும் தாண்டி நிறைய மற்றதையும் படிக்க முடியும்னா தயவு செஞ்சு படிங்க. இல்லை இந்த ஷார்ட் பீரியடில் எங்களால் நிறைய படிக்க முடியாது, கண்டிப்பாக ஆனால் நிறைய மார்க் எடுக்கணும், குறைஞ்ச நேரத்தில் நாங்கள் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 5 மார்க் கொஸ்டின்ஸ். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. பாயிண்ட் அவுட் த அப்ஜெக்டிவ்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எத்தனை கொடுத்துருக்கேன் பாருங்க. இது எல்லாமே படிச்சே ஆகணும். என்னப்பா 5 மார்க்ஸில் போய் நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரையும் இதில் வந்து எது வேணால் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 40 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக நீங்கள் இந்த எல்லா கொஷின்ஸுமே வந்து படிச்சு தான் ஆகணும். ஏன்னா 35க்கு 35 மார்க்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா இந்த 5 மார்க் கொஷின்ஸை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல், வித் சாய்ஸ்லையும் சரி வித்தவுட் சாய்ஸ்லையும் சரி. ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்கிறத எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. ஓகே. Briefly explain the coastal trade in ancient Tamil Nadu. Point out the objectives of WTO. Any 5. Third question, compare industry, commerce and trade. Very very important. இது 5 points கண்டிப்பா எழுதுங்க. Explain the principle of insurance. What are disadvantages of sole trading business? Differences between contract and agreement. What are the contents of articles of association? Explain any 5 personal investment avenues. Explain the advantages of warehousing. Very very important question. 10th one, features of government company. Next, distinguish between bill of lading and character property. Write down the functions of IMF. Very very important. 5 points கொடுத்தா போதும். உங்களுக்கு அந்த 5 pointsமே வந்து சைட் ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் கீ பாயிண்ட் கொடுத்து எழுதும்பொழுது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் த எசென்ஷியல் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட். எனி 5. டிஸ்கஸ் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் GST. Why is the Indus Valley civilization also known as Harappan civilization? Write an essay on the polity and administration of the Vedic age. Give an account of Ajivikam and its spread in India. Write about the impact of Persians of India. Give an account of traders and their long distance trade during the Sangam and the immediate post Sangam period. Explain how Rome emerged as the superpower of the Mediterranean world. Estimate the rule of Firaz Tughlaq. Sher Shah was the forerunner of Akbar in revenue administration. Explain
Describe the military campaigns and the administrative machinery under Muhammad Gawan. Highlight the social reform movements in Tamil Nadu. On the given outline map of India marks the following places from Ashoka's empire: Girnar, Kausambi, Yeragudi, Lumbini, Rampura. இதெல்லாமே ராம்பூர்வா எல்லாமே very important. Next, give an account of the Tamil kingdoms of 1st century CE. Very important. Draw a timeline for any 5 important events of the coming of the Europeans. Very important. Discuss the causes of intellectual awakening in the 6th century BCE. Very important. The Neolithic culture in Kashmir region was contemporary to the Harappan civilization. Justify statement. Describe the salient features of Mauryan polity. Describe the administrative structure in the kingdom of Moovendars. Highlight the conditions of North India as distributed by Huangshuang. How did the Second Battle of Tarain prove to be a turning point in Indian history? Irrigation and water management schemes resulted in agrarian surplus during the rules of Cholas. Analysis. Describe the society and economy of the Vijayanagar Empire. Attempt an essay of the splendor of Mughal architecture. Describe about Babur's invasion of India. Draw a timeline for any 5 important events of Shivaji period. What are the causes for the decline Jainism of India? Next, map பார்த்துக்கோங்க. அவுரங்கசீப் எம்பையரோடது டெல்லி, அலகாபாத், மும்பை, பெங்கால், குஜராத், தசரா. முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைச்ச பிள்ளைங்களா, இந்த 5 மார்க் கொஷின்ஸ்லாம் என்னப்பா இது 35 மார்க்ஸ்க்கு நம்ம படிக்கிறதுக்கு 40 கொஷின்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புறதும் பயப்படுறதும் நல்லா புரியுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் படிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன். டெய்லியுமே ஒரு 4 கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு 4 கொஷின் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 10 டேஸ்லேயே நீங்கள் 40 கொஷின்ஸை கவர் பண்ணிடலாம். ஸோ என்னப்பா எங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் வருது அப்படின்னா, அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸை நீங்கள் தவிர்த்து, எக்ஸாம் இருக்கிற நாள் தவிர்த்து மற்ற நாளில் டெய்லியுமே ஒரு 4 கொஷின்ஸ் எடுத்து டீட்டெயில் படிக்க பாருங்கள், ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதுலேயே நீங்கள் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்பொழுது ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஸோ 35 மார்க்ஸ் நீங்கள் அழகாக லட்டு மாதிரி எடுத்துலாம். இது போக 21 மார்க்ஸ். ஸோ இங்கேயே நம்ம 55 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ உங்களால் 7 கொஷின் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதில் ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு 20 மார்க்ஸ் ஆச்சு. ஸோ 20 மார்க்ஸ் 1 மார்க்ஸ். ஸோ அங்கேயே 40 மார்க்ஸ். அப்புறம் 2 மார்க்ஸில் ஒரு 5 மார்க்ஸ் எடுத்தால் கூட அங்கே ஒரு 5 மார்க்ஸ்னா 45 மார்க்ஸ். அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் ஒரு 15 மார்க்ஸ் எடுத்தால் கூட அங்கே ஒரு 60 மார்க்ஸ். டோட்டலாக 60 45 50 60 ஆமாம் 60 ப்ளஸ்ஸே வரும். ஸோ எக்ஸ்ட்ரா மார்க் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்ற பயம் கண்டிப்பாக வேண்டாம். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆகலாம். சென்டம் எடுக்கிறவங்க இதில் இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். ஸோ இதுக்கு தொடர்ச்சியாக நம்ம மேப் இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th வீடியோவை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னு பார்த்துருவோம். 11th ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாப் மோஸ்ட் கோல்டன் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். 90 மார்க்ஸில் உங்களுக்கு 21 மார்க்ஸ் போயிடுது. ஸோ 2 மார்க் கொஷின்ஸே 14 மார்க்ஸ்க்கு வருது. ஸோ ஈஸியாக நீங்கள் 21 மார்க்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு 2 மார்க்ஸ் கொஷினுக்கு 14 மார்க்ஸும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு 34 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஸோ அது போக 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மேற்பட்டு யாருக்கெல்லாம் 20 மார்க்ஸ் வருதோ 15 மார்க்ஸ் வருதோ அவங்க எல்லாருமே 60 70க்கு தாராளமாக எடுத்துடலாம். ஸோ ஈஸியாக இந்த பேட்டர்னில் நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 2 மார்க்ஸில் 14 out of 14 எவ்வளோ வாங்குறதுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். பண்டமாற்று முறை என்றால் என்ன? ராக்டேல் முன்னோடிகள் என்பவர் யார்? பொது கழகங்களுக்கு 2 உதாரணங்கள் குறிப்பிடுக. மைய வங்கி பற்றி சுருக்கமாக விளக்குக. பண்டக காப்பகங்கள் என்றால் என்ன? மருத்துவ காப்பீடு என்றால் என்ன? அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் ஏதேனும் 2 குறிப்பிடுக. சுய உதவிக்குழு என்றால் என்ன? மறு ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன? வருமான வரி என்றால் என்ன? ஹரப்பா மக்களின் நம்பிக்கைகள்
குறித்து நீங்கள் அறிந்ததென்ன? தென்னிந்தியாவின் செம்பு கால பண்பாடுகளை சுருக்கமாக விவரிக்கவும். கங்கை சமவெளியில் நிகழ்ந்த நகரங்களின் தோற்றத்துக்கான காரணங்கள் யாவை? குப்தர் காலத்தில் அறிவியல் வளர்ச்சி குறித்து விவரிக்கவும். இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார், ஏன்? சூர்தாஸ், துக்காராம் ஆகியோரின் போதனைகளை ஆய்க. அக்பரது மன்சப்தாரி முறை பற்றி எழுதுக. தரங்கம்பாடி குறிப்பு வரைக. அகமதியா இயக்கம் பற்றி குறிப்பு வரைக. குருநானக் பற்றி எழுதுக. வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கான ஆய்வுக்கு உதவும் சான்றுகள் யாவை? இந்தியாவின் இரும்பு காலம் குறித்து நீவீர் அறிவந்ததென்ன? மகாவீரருடைய போதனைகளின் மைய கருத்து என்ன? யவன என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ஹர்ஷ பேரரசு குறித்து அறிய உதவும் கல்வெட்டு சான்றுகள் யாவை? திருப்புரம்பியம் போரை பற்றி நீவீர் அறிந்ததென்ன? முதலாம் ராஜேந்திரனுக்கான பட்டங்கள் யாவை? ராமானந்தரின் போதனைகள் யாவை? மாகாணம் மற்றும் மாநிலம் வேறுபடுத்துக. அஷ்டதி கஜங்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக. இது பாருங்க, உங்களுக்கு 32 மார்க்ஸ் இருக்கா? இந்த 32 மார்க்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வித்தவுட் சாய்ஸ்லையும் சரி வித் சாய்ஸ்லையும் நீங்கள் ஈஸியாக வந்து அந்த 2 மார்க்ஸை அட்டன் பண்ண முடியும். முழுக்க முழுக்க டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இதில் இருக்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாதீங்க. 11th ஹிஸ்ட்ரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ போட சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டால் வந்து நான் தான் சொல்லிட்டேனே, கல்வி விஜய் சேனலில் வீடியோ போட்டால் தரமான வீடியோ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக வந்து டைம் ஒதுக்கி வெரி இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன் எடுத்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இதை வீடியோவாக பார்க்காம உங்களோட பப்ளிக் மார்க்ஸாக நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். மருவூர் பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் விளக்குக. 3 மார்க்ஸ்ல 21 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருவோம். வரையறா பொறுப்பு என்றால் என்ன? அயல்நாட்டு நிறுமம் என்றால் என்ன? தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் NEFT விளக்குக. பண்டக காப்பாளர்கள் ரசீது பண்டக சான்றாணை வேறுபடுத்துக. ஏதேனும் 3 இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் IRDAI என்றால் என்ன? மொத்த வியாபாரிகளின் பண்பு நலன்கள் ஏதேனும் 3 எழுதுக. இறக்குமதி வணிகத்தில் பயன்படுத்தப்படும் பல்வேறு ஆவணங்கள் யாவை? ஏதேனும் 3 குறிப்பிடுக. உடன்படிக்கை என்றால் என? ஐவகை வருமான தலைப்புகளை வரிசைப்படுத்துக. பழங்கற்காலம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? வேத கால இலக்கியங்களை பட்டியலிடுக. ஜனபதங்களுக்கும் மகா ஜனபதங்களுக்கும் இடையேயான வேறுபாட்டை கூறுக. பிம்பிசாரர் இவ்வாறு மகத பேரரசை விரிவுபடுத்தினார். பின்வருவன குறித்து ஒரு பட்டியலை தயாரிக்கவும். இந்தியாவிலிருந்து ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள், ரோமிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். ஹூனர்கள் குறித்து நீங்கள் அறிவதென்ன? பால வம்சாட்சியின் போது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கியத்துவம் விவரிக்கவும். இந்தியாவின் இடைப்பழங்கற்காலத்தின் முக்கிய கூறுகள் யாவை? காட்டை திருத்தியதில் இரும்பின் பங்களிப்பு குறித்து எழுதுக. அசோகர் கலிங்கம் மீது படையெடுத்தது பற்றி நீவீர் அறிவதென்ன? முற்கால சோழ அரசர்களில் தலை சிறந்தவன் கரிகாலன் என ஏன் அழைக்கப்படுகிறார்? குப்த பேரரசு நிர்வாக பிரிவுகளை பற்றி குறிப்பிடுக. இந்தியாவில் கஜினி மாமூதின் இராணுவ தாக்குதல்களுக்கான காரணங்கள் என்னென்ன? சோழர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் என்னென்ன? முகலாய ஆட்சியில் நிறுவப்பட்ட ஐரோப்பிய குடியேற்றங்களை குறிப்பிடுக. MG ரானடே பற்றி குறிப்பு வரைக. ரயத்வாரி முறை பற்றி குறிப்பு வரைக. 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க, உங்களுக்கு ஒரு 29 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதுல எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே மிஸ் பண்ணாம படிங்க. ஹிஸ்ட்ரிக்கு தொடர்ச்சியான வீடியோ போட இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரிக்கான அதர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் வேணும்னு சொல்றவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு வீடியோவை நிம்மதியா எடுக்க முடியலப்பா. ஒரே புல்லட் சவுண்டு கேட்கறது என்ன, நாய் கத்துறது என்ன, வெளியில வியாபாரம் பண்றவங்க ஸ்பீக்கர் வச்சு விற்கிறது என்ன, ஒரே சத்தமா இருக்கு. இந்த இறைச்சல்ல என்னால வீடியோவே போட முடியலப்பா. இவ்வளோ நெருக்கடியில உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 29 கொஸ்டின்ஸை ஃபுல்லா படிங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. 35 மார்க்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோமா? வித்தவுட் சாய்ஸ்லயே நீங்க எழுதலாம், சரிங்களா? வித் சாய்ஸ் இல்லை, வித்தவுட் சாய்ஸ்லயே உங்களால எழுத முடியும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். வணிகத்தின் பல்வேறு தடைகளை கூறுக. ஏதேனும் 5. மொத்தம் எத்தனை 5 மார்க்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க 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 2025 பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய கொஸ்டின், 100% வரக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க, சரிங்களா? ஸோ 41 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதில் இருக்க ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை எனக்கு பாஸ் ஆனாலும் போதும், எனக்கு வந்து 90க்கு ஒரு 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் 1 மார்க்ஸோடு சேர்த்து இந்த 5 மார்க்ஸ் நான் சொன்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் 90க்கு 70+ தாராளமாக எடுக்க முடியும். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்னு பார்ப்போம். தொடர்ச்சியாக வந்து ஹிஸ்ட்ரிக்கு இப்போ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ வந்து நான் மேப் இம்பார்ட்டன்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ட் மட்டும் அப்லோட் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் நான் வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நான் எங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனா தான் நான் வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு 12க்குமே இம்பார்ட்டன்ஸ் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் நெருங்கும் பொழுது லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸுமே உங்களுக்கு மேக்ஸிமம் அட்டன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். வணிகத்தின் பல்வேறு தடைகள் கூறுக. ஏதேனும் 5 பாயிண்ட்ஸ் கொடுங்க. சைட் ஹெட்டிங் கொடுத்து அழகாக எழுதுங்க. அதுக்குள்ள அழகானா வந்து ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருந்தால் தான் மார்க் வரும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்து நீங்கள் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? சமூக பொறுப்புணர்வின் தேவைகளை விளக்குக. ஏதேனும் 5. கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் உள்ள உள்ளடக்கம் யாது? ஏதேனும் 5. வணிக வங்கிகளின் முதன்மை பணிகள் யாவை? ஏதேனும் 5. பண்டக காப்பின் நன்மைகளை விவரி. உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 5 கேட்டிருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பு நோக்கங்கள் யாவை? அடுத்து நேரடி வரியையும் மறைமுக வரியையும் வேறுபடுத்துக. ஏதேனும் 5 கேட்டாங்கன்னா அந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தாவே போதும். சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சைட் ஹெட்டிங் கொடுத்து கரெக்டாக கீ பாயிண்ட் இருக்க மாதிரி எழுதுங்க. சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்தத்தின் இன்றியமையாத கூறுகள் யாவை? அதுக்குமே 5 பாயிண்ட்ஸ். வெளிநாட்டு வியாபாரத்தின் பல்வேறு வகைகளை விவரி. ஏட்டுக்கடன் முகமையின் சிறப்பியல்புகள் விவரி. தொழிலின் நோக்கங்களை விவரி. சுய உதவி குழுக்களின் நோக்கங்களை விவரி. ஏதேனும் 5. செயல்முறை விதிகளில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் ஏதேனும் 5 கூறுக. 1ஆம் நூற்றாண்டு தமிழ் அரசாட்சிகள் குறித்த விவரங்கள் தருக. ஐரோப்பியரின் வருகை குறித்து ஏதேனும் 5 முக்கிய நிகழ்வுகளை காலக்கோட்டில் வரைந்து காட்டுக. அதாவது டைம்லைன். சரிங்களா? 6ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அறிவு மலர்ச்சிக்கான காரணங்கள் பற்றி விவாதிக்கும். அந்த டைம்லைன்லாம் நீங்கள் அந்த கால வரைகோடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக காலக்கோடெல்லாம் ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது கொடுக்கப்பட்ட இந்திய வரைபடம் மேப் கிர்னார், கௌசாம்பி, எராக்குடி, லும்பினி, ராம்பூரா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வருவாய் நிர்வாகத்தில் ஷெர்ஷா அக்பரது முன்னோடி விளக்குக. முகமது கவானின் ஆட்சி முறை மற்றும் இராணுவ நிர்வாகம் பற்றி விவரிக்கும். தமிழ்நாட்டில் நடந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களை எடுத்துக்காட்டுக. சிந்து நாகரிகம் ஏன் ஹரப்ப நாகரிகம் என அழைக்கப்படுகிறது? வேதகால அரசியல் மற்றும் நிர்வாகம் குறித்து ஒரு கட்டுரை வரைக. ஆசீவகம் குறித்து விளக்கவும். மேலும் இந்தியாவில் அதன் பரவலையும் குறிப்பிடவும். இந்தியாவின் மீது பாரசீகர்களின் தாக்கம் குறித்து எழுதுக. சங்ககாலம் சங்ககாலத்தை தொடர்ந்து உடனடியாக வந்த காலத்தை சேர்ந்த வணிகர்கள் மற்றும் தொலைதூர வணிகம் பற்றி விளக்குக. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமா, இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிறது மொத்தமே வந்து 50 டேஸ் தான். இந்த 50 டேஸில் எப்படி வந்து நம்ம மேக்ஸிமம் பெட்டராக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், யாரெல்லாம் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சென்டம் அச்சீவ் பண்ண முடியும், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இதை முழுக்க முழுக்க நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை இதை நான் முடிச்சுட்டும் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது போக வேறு என்னெல்லாம் உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதோ நீங்கள் அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இல்லை எனக்கு இது படிக்கவே எனக்கு டைம் பத்தலை அப்படின்றவங்க தயவு செஞ்சு இதில் கொடுத்துருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இந்த முழுக்க முடிச்சிங்கனாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். 50 எடுத்தவங்க 80 வரலாம், 80 எடுத்தவங்க 90 வரலாம், 90 எடுத்தவங்க சென்டமாக 100 அவுட் ஆஃப் 100 எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாமல் படிங்க. ஓகே. மத்திய தரைக்கடல் உலகின் பெருஞ்சக்தியாக ரோமானிய அரசு மேலெழுந்த விதத்தை வரைக்கும். பெரோஸ் துக்ளக்கின் ஆட்சியை மதிப்பிடுக. வருவாய் நிர்வாகத்தில் ஷெர்ஷா அக்பரது முன்னோடியை விளக்குக. முகமது கவானின் ஆட்சி முறை மற்றும் இராணுவ நிர்வாகம் பற்றி விவரிக்கவும். தமிழ்நாட்டில் நடந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களை எடுத்துக்காட்டுக. காஷ்மீர் பகுதியின் புதிய கற்கால பண்பாடு ஹரப்ப நாகரிகத்தின் காலத்தைச் சேர்ந்தது கூற்றை நிறுவுக. மௌரிய ஆட்சி அமைப்பின் முக்கிய கூறுகளை விவரிக்கும். மூவேந்த அரசர்களுடைய நிர்வாக கட்டமைப்பு விவரிக்கும். வட இந்தியாவின் நிலை குறித்த யுவான் சுவாங்கின் கருத்துக்கள் யாவை? இந்திய வரலாற்றில் 2ஆம் தரைன் போர் திருப்பு முனையாக அமைந்தது எவ்வாறு? சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பாசன விவசாய நிர்வாக திட்டம். அடுத்தது விஜயநகர பேரரசின் சமூக மற்றும் பொருளாதார நிலையினை விவரிக்க.
அடுத்து முகலாய கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களை பற்றி ஒரு கட்டுரை வரைக. முதலாம் பாஜிராவ் வாழ்க்கையும் சாதனையும் பற்றி எழுதுக. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 1865ஆம் ஆண்டு இந்திய வனச்சட்டம் பிறப்பிக்கப்பட்டதற்கான சூழ்நிலைகளை விவரிக்கும் அதன் விளைவுகள் யாவை? நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதே போல் வேறு என்ன சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணலான்னு சொல்லுங்கள். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஆஃபலி மார்க்ஸ் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ, இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எவ்வளோ டார்கெட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு வச்சுருக்கீங்க அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதை ஒரு டைலாக்காக கேட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் ப்ளீஸ் பிள்ளைங்களா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் கல்வி விஜி சேனல் விஎல் கிளாஸஸ் போல நல்ல வேகமாக வளரும். விஎல் கிளாஸஸ் சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால பிளாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஸோ அதுவுமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போய் நடந்த ஒரு விஷயம். அது காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆல்ரெடி ஒரு ஸ்கூலில் வந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்றதுனால நான் அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அது காப்பிரைட்ஸ் வந்தது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நான் ஒரு 4 to 5 இயர்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல. ஸோ எனக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப குறைச்சலாக இருக்கு. ஆனால் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி 2025 நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் சத்தியமா நம்புறேன். பார்ப்போம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, யாரெல்லாம் ஷேர் பண்ண போறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இதே போல அடுத்து என்ன தொடர்ச்சியா வீடியோ பார்க்கலாம்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க.